ஹாய் ஆல். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் சாயங்கால நேரத்தில் வரேன். அதாவது நான் தூய தமிழில் மாலைன்னு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்லாங்கில் நான் சாயங்காலத்தில் வரேன், நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? நான் ஈவினிங் வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை ஐ கம் இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கம் இன் த ஈவினிங் அப்படின்னா நான் சாயங்காலம் வரேன்னு அர்த்தம். இதுவே நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்கிறத டுமாரோ இஸ் ஹாலிடே, டுமாரோ இஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லலாம். டுமாரோ இஸ் ஹாலிடே அப்படின்னா நாளைக்கு லீவு அப்படின்னு அர்த்தம், நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்கிறது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சீஃப் கெஸ்ட்டாவோ இல்லை இம்பார்ட்டண்ட் பர்சனாவோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அந்த சென்டென்ஸ். தயவு செஞ்சு உள்ளே வாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தயவு செய்து அப்படிங்கிறத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கம்மன், உள்ளே வாங்க, ப்ளீஸ் கம்மன். டீச்சர்ஸ்லாம் வந்து மே கமெண்ட் மேம் அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ் கம்மன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கம்மன் தான் சொல்லுவாங்க. ப்ளீஸ் கம்மன் அப்படிங்கிறது ஒரு பொலைட்டான இடத்துல தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு பெரியவங்க யார் ஒரு கொரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல்லாம் வந்தாங்கன்னா ப்ளீஸ் கம்மன் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொலைட்டாக இருக்கும், ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வாதம் செய்யாதீர்கள், வாதம் செய்யாதீர்கள். இது வந்து ஆர்கியூன்னு சொல்லுவோம். ஆர்கியூமெண்ட் அப்படின்னா சண்டை போடுறது தான் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா வாதம் செய்யாதீர்கள். நேரத்தை காக்கும், அதாவது இந்த எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா அந்த பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட் டைமுக்கு வர்றது, நேரத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சேவ் பண்ணுற மாதிரி. டைம்னா டைமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆன் டைமில் கரெக்ட் டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் பி பஞ்சுவல். பி பஞ்சுவல் அப்படின்னா அந்த கரெக்ட் டைமில் வரவங்க இல்லையா? அந்த டைமை வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக எடுத்துப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் பஞ்சுவலாக இருப்பாங்க. நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறத வை ஷுட் ஐ கோ, வை ஷுட் ஐ கோ அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? நேரத்தை தவற விட்டுட்டேன். அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா ஆன் தி டைமில் போகாமல் லேட்டாக போவாங்க இல்லையா? டைம் மிஸ் பண்ணிட்டேன், டைம் தப்பாக போயிட்டேன் அப்படிலாம் சொல்கிறத ஐ மிஸ்டு த டைம், ஐ மிஸ்டு த டைம். அதாவது அந்த டைமில் இல்லாமல் தவறுதலாக வேறு டைமில் போயிட்டாங்க, இல்லை மிஸ்டு டைம்னால் தப்பாக போயிட்டாங்க, தவறிட்டாங்க, நேரம் தவறிட்டாங்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது. படம் பிடித்திருக்கிறதா, இது எப்படி கேட்கலாம்? படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எப்படி கேட்போம் அப்படின்னா டிட் யூ லைக் த மூவி அப்படின்னு கேட்கலாம். இது எப்படின்னா டிட் யூ லைக் த மூவி அப்படின்னா இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறது இல்லை, காமனாக படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறது. இதுவே இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறத டிட் யூ லைக் திஸ் மூவி, டிட் யூ லைக் திஸ் மூவி அப்படின்னா இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறது. இது வந்து குழந்தைகிட்ட கேட்கலாம், இது பிடிச்சிருக்கா, இந்த கார்ட்டூன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத டிட் யூ லைக் த கார்ட்டூன், டிட் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இது பார்க்குறியா. இது வைஃபை கனெக்ட் பண்ண டிவிஸ்லலாம் குழந்தைங்களுக்கு டிவி போட்டு விடும் போது நாம் அவங்கக்கிட்ட கேட்போம் இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத டிட் யூ லைக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நான் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க, ஏன்னா அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். டாடா பாய்.